இந்த சந்திப்பு நடந்துச்சு, இந்த பிரச்சனை முடிந்ததா? என்ன விஷயம்? முடிஞ்சுதான் டெல்லிக்கே போயிருக்காரு நன்றி கூற. சந்திப்பு நடத்தி தான் முடியணுன்றது இல்லை. அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, டெல்லிக்கு போய் நன்றி சொல்ல போனாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. நிதி ஆயோக் கூட்டம் இப்போ மட்டும் வருஷம் நடக்குது. அப்பெல்லாம் போகலை. இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிதி கொடுத்துருவாங்களா? இப்போ பாருங்க, முதல்வர் சொல்லியிருக்கேன், கங்கையை தூய்மைப்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கின மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளையும் தூய்மைப்படுத்துக்க நிதி ஒதுக்கணுன்றாரு. கங்கை நதி தூய்மை திட்டமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வட இந்திய ஊடகங்களே காரி துப்புது. ஆனால் தமிழக முதல்வருக்கு அது தெரியலையே. ஆனால் இந்த மக்களுக்கு புரியல. அது குறிப்பாக அந்த சிறுபான்மை மக்களுக்கு புரியல. திமுகவுடைய சூழ்ச்சிகள் சிறுபான்மை மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஆமாம், சூழ்ச்சிகளை எப்போ திமுக மக்கள் உணர்றாங்களோ, முஸ்லீம் மக்கள்லாம் உணர்றாங்களோ, அப்போ தான் திமுகவுக்கு பாடம் கற்பிக்கும். இவங்க திமுகவை முழுக்க ஆதரிக்கிறாங்க. யாரை ஆதரிக்கும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், ஒரு முறை திமுகவை சிறுபான்மை மக்கள் செருப்பால் அடிக்கணுன்ற. இந்த சமூகம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இவனுங்க சொல்கிறது என்ன, பாஜக ஆர்எஸ்எஸ் ஊழல் இப்படியாவது. யாரும் ஆகாஷ் பாஸ்கர் 4 படங்கள் எடுக்கிறான் 1000 கோடி ரூபாய். யாரை கும்பிட்டு காசு இதெல்லாம்? இது போன்ற ஊழலுக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் துணை போகிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். நீங்கள் அவர் ஆதரிக்க வேணான்னு சொல்கிறீங்க. யாரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் யாரை ஆதரிக்கணுன்றதுலேயே சீமானை போடுவோம், வரட்டும். திராவிட அரசியல் கூட நான் 50 வருஷம் வந்து நம்ம பார்த்துட்டோம். திமுக ஐடி இங்கே 2 நாளாக பிரச்சனை ஓடுது. என்ன தெரியுமா உங்களுக்கு? விஜய் தான் பிரதமர் மோடி கிட்ட சொல்லி, மோடி வந்து அமலாக்கத்துறை இயக்கி இந்த ரைடை விட்டுதான். அதனால் வந்து எப்படியாவது இந்த 2 படத்தையும் ஒரு தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக விஜய் தான் ஒரு பிளான் போட்டு அமலாக்கத்துறை ஏவி விட்டாராம். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தடா ரஹ்மான் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், அமலாக்கத்துறை வந்துட்டாலே மோடியிடம் போயிடுவார் இவர் அப்படின்னு சீமான் அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்காக தான் அவர் சந்தித்து பேச போகிறாருன்னு வந்துட்டு இருக்கு சார். என்ன இது விஷயம்? இல்லை, அது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடின்னு போட்டவங்க ஆளுங்கட்சியை மாறினோடனே வெள்ளக்கடையோட விமான நிலையத்துலேருந்து வரவேற்பு கொடுக்க போனாங்க இல்லையா? அப்போத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எதிர்கட்சியாக இருக்கும்போது வாயு சாவடால் விடுவாங்க, நாங்கள் பாசிசத்துக்கு எதிர் பாயாசத்துக்கு எதிர்வாங்க. ஆளுங்கட்சியாக மாறினோன்னு சொன்னால் அப்படியே மத்திய அரசுக்கிட்ட சண்டாகும். கேட்டால் வந்து அது ஒரு மாநில அரசுடைய கடமை. அது ஒரு பிரதமர் வந்தால் அது சம்பிரதாய முறையில் நம்ம வரவேற்கிறது நம்முடைய உரிமை அப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து இருந்த அரசு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே மோடி வரும்போது கருப்பு பலூன் விட்டாங்க, கோபேக் மோடின்னு சொன்னாங்க. அப்போ என்ன மோடி கருவாடு விற்க வந்தார் தமிழ்நாட்டுக்கு. அப்போது அரசு துறை நிறுவனங்களை ஓப்பன் பண்ணுறது மற்ற விஷயங்களுக்கு தானே வந்தார். அரசு முறை பயணமாக தானே வந்திருக்காரு. அப்போல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆளுங்கட்சி மாறினோன்னே அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க பாருங்கள். அதேமாரி எப்போல்லாம் அமலாக்கத்துறை ரைடு வருதோ அப்போ இவங்க டெல்லி விசிட் பண்ணுறது சர்வசாதாரணம். இப்போ ஏற்கனவே துரைமுருகன் வீட்டில் வந்து ரைடு போனாங்க. கதிரானந்தன் 4-5 தடவை கூட்டும் போனாங்க. அப்புறம் அவர் டெல்லிக்கு போனார். அதுக்கப்புறம் அது ரைடு என்ன ஆச்சே தெரில. எவ்வளோ அங்கே அதாவது துரைமுருகன் வீட்டில் வந்து என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றினீங்க, எவ்வளோ ரொக்கம் கைப்பற்றினீங்க, எவ்வளோ தங்கம் எதுவுமே தெரில இல்லையா? அதேமாரி பொன்முடி வீட்லேயும் அப்படி தான் ஆச்சு. பொன்முடி டெல்லிக்கு போனோன்னு ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஎன் நேரு, அவரும் டெல்லி, ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் எல்லாமே பாருங்கள் டெல்லி பயணம் அது முடியுது. அப்போ இது இப்போது வந்து முதல்வரே பயணம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அதை தான் சீமான் எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு வித்தியாசமாக போய் சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஸ்கேமில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்றது அம்பலமாயிருக்கு. ஒரு ஆகாஷ் பாஸ்கர், இப்போ அமலாக்கத்துறை ரைடுக்கு முன்னாடி ஆகாஷ் பாஸ்கர் யாருன்னே தெரியாது. என்ன சொல்கிறீங்க? அவன் இத்தனை படம் தயாரிக்கிறான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது இல்லைங்களா? இன்றைக்கி வந்து அவன் வந்து அதாவது ஆனப்பட்ட ஏவிஎம் கூட திரைப்படங்கள் தயாரிக்கிறதுல ரொம்ப அனுபவசாலி பெரிய ஆளுங்கன்னு சொல்லக்கூடிய ஏவிஎம் கூட ஒரு படம் எடுத்து அதில் லாபம் நஷ்டம் பார்த்து அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கு பூஜை போடுவாங்க. ஆனால் இவர் ஒரே நேரத்தில் வந்து 4 படத்துக்கு பூஜை போடுறாரு. இது படம் எடுக்கிறாரு. அப்போ யார் இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இயல்பாக வரும் இல்லையா?
வயசு பார்த்தா ரொம்ப நல்ல சின்ன வயசு தான். ம். பூர்வீக பணக்காரன்னா அப்படி எதுவும் இல்லை. அவன் யாருன்னு சொன்னால் கலைஞருடைய மகன் மூக்காமுத்து. மூக்காமுத்தினுடைய பேத்தி ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் பண்ணியிருக்கார். ஒரு முறை உறவு. இன்னொன்று வந்து அன்பில் மகேஷுடைய மைத்தனுடைய சகோதரி மகன் 2 உறவு முறை வருது இந்த இதுக்குள்ள. அப்படி இருக்கும்போது இவனுக்கு எத்தனை கோடி ரூபாய் எப்படி, அதுவும் வந்து அந்த இட்லி கடை அது ஒரு 350 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டா, பராசக்தி அது ஒரு 300 400 கோடி பட்ஜெட்டா, அப்புறம் இமயம் முரளி அது ஒரு பட்ஜெட்டா, அப்புறம் சிம்பு. அப்போது ஒரே நேரத்தில் இவ்வளோ கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து சக்ஸஸ். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊழல்லேருந்து வரக்கூடிய காசு பிளாக் மணி ஒயிட் மணி ஆக்கிறதுக்குண்டான முயற்சிகள் தான் இந்த திரைப்படம் இருக்குது. இப்போ ரெட் ஜெயிண்ட் மூலயமா எடுத்தாங்கன்னா அம்பலம் ஆயிடுறாங்க. சன் பிக்சர்ஸும் ஓரளவுக்கு அம்பலம் ஆயிடுச்சு. அப்போ புதுசாக ஒரு டான் பிக்சர்ஸ்னு ஒன்று திறக்கிறாங்க. டான் வட இந்திய மூவிகளில் தான் இதெல்லாம் படங்கள் தான் வரும். டான்னு சொல்லி வரும் இல்லைங்களா. டான் பிக்சர்ஸை வந்து தயாரித்து பண்ணுறாங்கன்னும் போது இது எப்படியோ இது அமலாக்கத்துறை மோகம் பிடிச்சி தான் ரைடு போயிருக்கு. அப்போ இது வந்து இது இங்கே போய் அங்கே போய் இப்போ கடைசி எங்கே வேணால் உதயநிதி கிட்ட வரும். அப்போ வருகின்ற தேர்தலையும் சரி அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்றதுக்காக. இல்லை அவருக்கு இதுக்கு எப்படி சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது தனியாக ஒரு நபர் பேரில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து அங்கே பண்ணுறாங்க. இதற்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏங்க உறவு முறை வருது. அப்போ அவருக்கு அவ்வளோ காசு அவருக்கு ஏன் தலைமுறை ஆகணும்? இல்லை சார், அவர் ரெட் ஜாயிண்ட்டுங்கிறது அவர் நிறுவனமாக இருக்கு. ரெட் ஜாயிண்ட் அவரது விடுங்க. ஆகாஷ் பாஸ்கர் ஏன் தலைமுறை ஆகணும்? இப்போ ரத்தீஷ் சொன்னீங்க நீங்கள். ரத்தீஷ் தலைமுறை ஆகிறா அது வேற விஷயம். இவர் ஆகாஷ் பாஸ்கர் ஏன் தலைமுறை ஆகணும்? நீ ஒன்றுக்கு 4 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க. அப்போ நீ உங்கள்கிட்ட வந்து இருக்கிற பணத்துக்கு உண்டான இது இருக்கும் இல்லையா? நீ எப்படி பணம் உங்கள்கிட்ட வந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தா அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறைக்கு நீயே பயந்து ஓடுறேன். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையா சார்? அப்போது இது வந்து எங்கே வருதுன்னு சொன்னால் இது இவங்க பண்ணக்கூடிய ஊழல் பணத்தை பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறது தான் திரைப்படங்கள். ஏங்க 300 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு பங்களா கட்டியிருக்கானுங்க அந்த ரத்தீஷ்ன்றவன். அவன் என்ன வயசுன்னு அவங்க வயசு இருக்கும் அவனுக்கு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ இதேமாரி பேக்கப் இல்லைன்னா முடியாது. அப்போது அந்த இது டாஸ்மாக் உடைய மேலாளர் விசாகன் வீட்டில் ரைடு பண்ணும்போது அவர் வீட்டுக்கு பேக் சைட்லேருந்து அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷனில் வந்து தம்பின்னு பேசுகிறான். அந்த தம்பி ரத்தீஷ் தான். அமலாக்கத்துறையில் விசாரணைகள் வந்துச்சு எல்லாமே, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அப்போது இந்த ரத்தீஷ் அப்படின்னும்போது யார் இந்த ரத்தீஷ்? இப்போ ஆகாஷ் பாஸ்கர் யார்? ஒவ்வொரு நேரத்தில் புது புது கேரக்டராக இறக்கி விடுறாங்க பாருங்க. ஆனால் எல்லாமே அவங்கள சார்ந்தவங்க தான் இருக்காங்க பாருங்க. இது திமுக குடும்பமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஒரு குடும்பம். சரி, இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, மோடிக்கும் பயப்பட மாட்டோம், இடிக்கு பயப்பட மாட்டோம், இதுதான் திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்லியிருக்காரு. யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னும் சொல்ல வேண்டியது பேச வேண்டியது. காசாக பண்ணுவோம். அப்படி பேசணுன்னா நீங்கள் நான் ஓட்டு போடுவோம். அப்படி பேசணுன்னா ஓட்டு போட மாட்டேன். இல்லை அவர் வெளியே தானே சார் இருக்கார். இல்லை அவர் வெளியே தாங்க இருக்கார். இப்போ சக்ஸஸ், அதாவது அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், பாஜக வந்து ஒன்றும் பத்திரமா எடுத்தாங்க இல்லை. அவங்களும் வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்தா வாங்கிக்கிட்டு அவங்க வந்து விட்டுடுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் அஜித் பவர் மீது 1000 கோடி ஊழல், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் தூக்கி உள்ளே போடுவோம்னு சொல்லி அமித்ஷாவும் மோடியும் பேசலையா? ஜெயித்த உடனே அஜித் பவர் போய் அவங்க கட்சியில் சேர்ந்த உடனே புனிதர் ஆகிட்டாரா இல்லையா? அப்போ ஊழல் செய்வது என்பது பாஜகவுக்கு பெருசு இல்லை. செய்கிற ஊழலை எங்களுக்கு உண்டானது கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுதான். அப்போ ஈடி இந்த ரைடு இதெல்லாம் ஒரு மிரட்டலுக்கான ஒரு. சரி, இதுவரை ஈடி யாரை கைது பண்ணியிருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, வராங்க, ரைடு பண்ணுவாங்க, போவாங்க, அந்த லெவலில் தான் இருக்குது. அவ்வளோதான். நம்ம ஊடகங்களில் தான் தலைப்பு செய்ய வரும். 100 கிலோ 1/2 டன் கோல்டு பிடிப்பட்டது, கணக்கில் வராத ஒரு 10-20 கோடி கைப்பற்றப்பட்டது அப்படின்னு. ஆனால் அமலாக்கத்துறை சார்பாக வந்து இடி சார்பாக வந்து ஒரு அறிக்கையும் வராது. சரி, ஒரு அறிக்கையும் வரல. இப்போ அமைச்சராக இருக்கார் நம்ம துரைமுருகன். அவர் வீட்டில் தொடர்ந்து 4 நாள் ரைடு. வீடு சாவி இல்லைன்றதுக்காக கட்டாபுரை எடுத்துகிட்டு வந்து உடச்சி பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் டிவியில் வந்ததா இல்லையா? அப்படி இருக்கும்போது அங்கே அமலாக்கத்துறை வந்து எதுவுமே ரைட்டில் சிக்கலை. அமலாக்கத்துறை வேணுமென்னே வந்துடுச்சின்னு சொன்னால், துரைமுருகன் வந்து அவர் ஒரு லாயராக இருக்கார், ஒரு அமைச்சராக இருக்கார்.
திமுக மூத்த முன்னோடியே இருக்கார். அவர் டெஃபினேஷன் கேஸ் போட வேண்டியது அமலாக்கத்துறை மீது. ஏன் போடாமல் ஓடுறீங்க? அப்படி இருக்குங்கிறீங்க. ஏங்க அது காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருந்தால் அவங்க டெஃபினேஷன் கேஸ் இப்போ எங்கிட்ட வர்றாங்க, என் பூட்டை உடைக்கிறாங்க, அதை உடைச்சு என்ன ரொம்ப மன உளைச்சல் ஆக்குறாங்கன்னா எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணும்? நான் யாரோ கொடுத்த பொய் தகவலின் அடிப்படையில் என்னை நான் பொது வாழ்க்கையில் ஒரு தூய்மையாக நான் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய பேரை களங்கப்படுத்துவதற்காக இவங்க திட்டமிட்டு என் வீட்டில் இப்படி பூட்டை உடைச்சி இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் சோசியல் மீடியாவிலலாம் வந்தது. என்னை ஏதோ ஒரு மிகப்பெரிய நான் ஊழல்வாதி மாரி என்னை மக்கள் மத்தியில் சித்தரிக்கிறது இந்த அமலாக்கத்துறை. அதனால் அமலாக்கத்துறை எனக்கு 100 கோடி கொடு, 500 கோடி கொடுன்னு சொல்லிட்டு ஒரு 2 கேஸ் போட வேண்டியதானுங்க. நீங்கள் ஏவாய் வேலு போட்டாரா, ஜெகதர்ஜன் போட்டாரா, பொன்முடி போட்டாப்பில்லையா, கே நேரு போட்டாப்பில்லையா, துரைமுருகன் போட்டாப்பில்லையா, யாருமே போடலையே. அப்போ என்னன்னா ரைடு வருது, நெருங்கிடுறாங்க, உடனே இவங்க பேச வேண்டியவங்கிட்ட பேசி கொடுக்கறதை கொடுத்துட்டு முடிச்சுக்கிறாங்க. அதனால தான் இவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது இல்லை. புரிதுங்களா உங்களுக்கு? இல்லைன்னா இவங்க டெஃபர்மேஷன் கேஸ் போட்டுருக்கணும். இன்றைக்கி கூட அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்துக்குள்ளே புகுந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் டெஃபர்மேஷன் வழக்கு போடுங்க. என்னென்னா அரசு துறை நிறுவனமாக இருக்குது, அந்த நிறுவனத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு இதுமாரி ரைடு பண்ணுறதுனால மற்ற அரசு ஊழியர்களுக்கு ஒரு அசாதாரண சூழல் உருவாகுது அப்படின்னு சொல்லி தான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு தான் வழக்கு போட்டிருக்காங்க. தவிர இது வந்ததே தப்பு, இதனால் எங்களுக்கு பெரிய அவப்பேர், அதனால் அமலாக்கத்துறை எங்களுக்கு ஒரு 500 கோடி ஒரு 1,00,000 கோடி கொடுக்கணும்னு சொல்லி யாருன்னா வழக்கு போடுங்க. அமலாக்கத்துறை அவன் தூங்கி எழுந்து உடனே இன்றைக்கி இங்கே ரைடு போவான் அங்கே ரைடு போவோம் வரது இல்லைங்க. அவனுக்கு வர தகவலின் அடிப்படையில் தானே அவன் போகிறான். ஆனால் அதுக்கப்புறம் முடிவு ஒன்றும் இல்லை. இப்போ மிரட்டலுக்கு மட்டும்தான் அது அப்படின்னு. இப்போ ஆகாஷ் பாஸ்கர் விஷயமா அப்படியே கடப்பில் போட்டாச்சு. ரத்தீஷ் விஷயம் கூட அப்படியே பேப்பர் ஊடகங்கள் தான் என்ன பண்ணுது, லண்டனுக்கு போயிருக்காங்க அமலாக்கத்துறை, டெல்லிக்கு இதுக்கு போயிருக்கு, அங்கே போயிருக்கு, இங்கே போயிருக்குன்னு சொன்னாங்க. அவன் எங்கேயுமே போகல, அவங்க இங்கே தான் சுற்றுறானுங்க 2 பேருமே தமிழ்நாட்டில். ஆமாம், தமிழ்நாட்டிலேருந்து தான் இங்கே சேஃப். உங்களுக்கு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை பிடிக்க முடியுதா? முடியல. அவராக தானே போய் சரண்டர்னாரு. முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய போலீஸுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாருமே பிடிக்க முடியாது. இப்போ சென்னையில் கூட இருக்கலாம். ஆமாம், இப்போ அவங்க அரசு ஆளுங்கட்சியாக இருக்காங்கன்னும் போது இங்கே இருந்தால் தான் சேஃப் அவங்களுக்கு. லண்டன் போனோம் இல்லை வெளிநாட்டுக்கு போனால் தான் ஆபத்து அவங்களுக்கு. இங்கேயே அந்த வீடு அவனுங்க தான் இவ்வளோ கோடி வச்சுருக்கானுங்கும் போது எந்தெந்த இடத்துல வீடு வச்சுருக்கானு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? ஏன் 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆடம்பர பங்களா பண்ணி இந்த வயசில் அவன் வாழ்கிறானுங்கன்னா, அதுவும் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகைகளை கூப்பிட்டு அதுவும் வெளிநாட்டிலேருந்து விலை உயர்ந்த போதை வசதிகள்லாம் கொண்டு நீங்கள் இவனுக்கு உல்லாசமாக வாழ்கிறானுங்கன்னா யாருடைய அப்பம் வீட்டு காசுங்க? இல்லை, இந்த நடிகைகள் எப்படி சம்மந்தப்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏங்க நடிகைகளுக்கு காசு கொடுத்தா வந்துடுதுங்க. அதுங்க அவங்களுக்கு தேவை பொருளாதாரம். ஓகே, நடிகர்கள் எப்படி அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, அதையெல்லாம் உள்ளே கொண்டு வராங்களா? அது நடிகர்கள்னால் இப்போ இந்த திரைப்படங்கள் இப்போ இவ்வளோ படங்கள் எடுக்கிறான்னு சொன்னால் நடிகர்கள் நம்மளை அடுத்து நம்மளை வச்சு ஒரு படம் எடுப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தானுங்க. இப்போ தனுஷே புக் பண்ணி படம் எடுத்திருக்காப்புல. அடுத்தது சிவகார்த்திகேயன், இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய தனுஷ் சிவகார்த்திகேயனை வச்சு படம் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்து நம்மளை கூப்பிட்டு வரான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? நம்மளை வச்சு ஒரு படம் எடுப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த நடிகர்கள் எல்லாம் போகிறது. மெயின் நடிகர், முக்கியமான நடிகர்கள் போயிட்டாவே அப்புறம் மற்ற நடிகர்கள் சாதாரணமாக வந்துடுவாங்கல்ல. இல்லை சார், அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். இவங்க வீட்டில் ரைடு போகுது, இந்த நடிகை சிக்கிறாங்க, அதெல்லாம் ஊடகம் போடுற செய்தி தானே. ஊடகம் இல்லைன்னா போடுவோம். ஆம்ஸ்டாங் படுகொலையில் சம்பவ செந்தில் முக்கிய குற்றவாளி சம்பவ செந்தில்னாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் போகும்போது அவருடைய பேரே இல்லை, சம்பவ செந்தில் பேரே இல்லை. பார்த்தீங்களா இல்லையா? அதனால் ஊடகம் போடுறத வச்சாலும் நம்ம பேச முடியாது. தனுஷ் வீட்டில் ரைடு, ஊடகம் போடுறது பரபரப்புக்காக. சிவகார்த்திகேயன் வீட்டில் ரைடு வருவாங்க வேறு விஷயத்துக்கு, ஆனால் இதை வச்சே வருவாங்கன்றதுக்கு நம்ம சொல்ல முடியாது. இவங்களுடைய கணிப்பு பத்திரிகையில் எப்படின்னா, நாய் மனுஷனை கடிச்சுன்னா பெரிய செய்தி இல்லை, மனுஷன் நாயை கடிச்சுன்னு சொன்னால் தலைப்பு செய்தி வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? என்னடா அது எவன்டா நாயை கடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதேமாரி ஊடகங்கள் தலைப்பு செய்திகளை போடுறதுக்கு முந்திக்கிட்டே இருக்காங்க. அதை வச்செல்லாம் நம்ம பேச முடியாது. இந்த வழக்கு இப்போ எப்படி சார் போய் முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கே போய் முடிக்கிறதுனா முடிஞ்சிச்சு. எப்போன்னா போய் எங்கேருந்து முடியுது? முடிஞ்சுதா? அதுவே முடிஞ்சிச்சு. போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சுட்டு தான் அவர் டெல்லிக்கே போயிருக்காரு. நேரில் உட்காந்து பேசணுன்றது இல்லை.
அது என்ன வந்து சேரும் எல்லாம் பண்ணணும், எதுக்கு தேவை, சரி விடுங்க நாங்கள் வரோம் பார்த்துக்கலாம், வேலை முடிஞ்சிச்சு சாப்பிட்டு. அதனால தான் இவர் போகிறாரு. இல்லை நிதி இப்போ ஆட்சிக்கு ஒரு அவப்பெயர் வருதுல்ல. திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. நிதி ஆயோக் கூட்டம் இப்போ மட்டுமா வருஷம் வருஷம் நடக்குது. போகல. அப்போல்லாம் போகலை. போகும்போதெல்லாம் ஏன் போகலைன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் ப்ரெஸ்ஸில் உட்காந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, மத்திய அரசு தொடர்ந்து திமுக தமிழகத்தை வஞ்சிக்குது நீங்கள். இப்போ மட்டும் இதுதான் ஓகே. இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிதி கொடுத்துருவாங்களா? இப்போ பாருங்கள், முதல்வர் சொல்லியிருக்கேன், கங்கையை தூய்மைப்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கின மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளையும் தூய்மைப்படுத்துக்க நிதி ஒதுக்கணுன்றாரு. கங்கை நதி தூய்மை திட்டமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி வட இந்திய ஊடகங்களே காரி துப்புது. ஆனால் தமிழக முதல்வருக்கு அது தெரியலையே. அங்கே போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளையும் சுத்தப்படுத்துறதுக்கான அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிறாப்புல என்ன எப்படிப்பட்ட நபராக இருப்பார்? இது வட இந்திய ஊடகங்கள் கழுவி ஊற்றுறாங்க. சரி, இப்போது சமீபத்தில் நடந்த சவுக்கு சங்கர் அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து கைது பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவர் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. இந்த விஷயம் ஏன் அந்த நைட்டு போய் அவங்க கைது பண்ணுறாங்க? இந்த விஷயம்லாம் அவப்பெயர் ஆகாது அவங்க கட்சிக்கு? அவங்களுக்கு அவப்பெயர்னு சொன்னால், சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது சவுக்கு சங்கர் வீட்டில் போய் இது கழிவு நீரை கொட்டுவாங்களாங்க. சட்டமன்றம் நடந்துட்டு யாராவது அதை ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்தினா திமுக எவ்வளோ பெரிய இழுக்கு வரும்னு தெரியுமா இல்லையா? போலீஸை வச்சுக்கிட்டு அனுமதியோடு போலீஸ் கூடவே போயிட்டு வீட்டில் கழிவு நீர் ஊற்றுறது, அந்த பாட்டில் உடைக்கிறது, அங்கேருந்து ஃபோனில் வந்து சவுக்கு சங்கர் அவங்க அம்மா ஃபோன்லேருந்து சவுக்கு சங்கரை மிரட்டுறது, இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அதெல்லாம் கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சு தான் செய்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா எங்களை பற்றி பேசாதீங்கடா எதுவும், நாங்கள் என்ன செஞ்சோன்னு பொத்தி மூட்டி இருங்கன்றாங்க. நீங்கள் மீறி பேசினா பிஜேபி கூட்டணின்னு வாங்க, பிஜேபிக்கிட்ட காசு வாங்கிட்டேன்னு வாங்க. ஆனால் இவங்க இதுமாரி அமலாக்கத்துறை பிரச்சனைகள்லாம் இவங்க பிஜேபி கிட்ட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுக்கிட்டு தான் வேலையை முடிக்கிறாங்க திமுககாரங்க. ஆனால் இந்த மக்களுக்கு புரியல. அது குறிப்பாக அந்த சிறுபான்மை மக்களுக்கு புரியல. திமுகவுடைய சூழ்ச்சிகள் சிறுபான்மை மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஆமாம், சூழ்ச்சிகளை எப்போ திமுக மக்கள் உணர்றாங்களோ, முஸ்லீம் மக்கள் எல்லாம் உணர்றாங்களோ, அப்போ தான் திமுகவுக்கு பாடம் கற்பிக்க முடியும். இவங்களை விட்டு வேற யாரும் ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நானும் இப்போ 18-20% வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க, கேள்விப்படுறோம். சிறுபான்மை மக்களினருக்கும் தலித் மக்களுக்கும் அந்த வாக்கு ஒரு 20% வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க திமுகவை முழுக்க ஆதரிக்கிறாங்க. யாரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க? நானும் சொல்றேன், ஒரு முறை திமுகவை சிறுபான்மை மக்கள் செருப்பால் அடிக்கணும்ன்ற. அது எவனோ வந்து போட்டோம் ஒரு 5 வருஷம். அது அப்போதான் திமுகவுக்கு உணர்வான், அடடா நாம வந்து எந்த வாக்குகளை வாங்கி ஆட்சி கட்டில் உட்காந்து அதிகாரத்தை நம்ம செலுத்தணுமோ அந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டோம், அந்த துரோகத்துக்கு அந்த மக்கள் நமக்கு செருப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் உணரணும். இதுதான் என்னுடைய நோக்கம். ஏங்க யாரோ ஏதோ நீங்கள் கொள்ளை அடிக்கிறதுக்கு இந்த சமூகம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு இவனுங்க சொல்கிறது என்ன, பாஜக RSSன்றானுங்க, ஊழல் இப்படி ஆகுது. யாரோ ஆகாஷ் பாஸ்கர் 4 படங்கள் எடுக்கிறான் 1000 கோடி ரூபாய், யார் அப்போ மூட்டி காசு இதெல்லாம்? இது போன்ற ஊழலுக்கு ஒரு இஸ்லாமிய சமூகம் துணை போகிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஓகே, நீங்கள் ஒரு ஆதரிக்க வேணான்னு சொல்கிறீங்க, யாரை ஆதரிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் யாரை ஆதரிக்கணுன்றதுலையே சீமானை போடுவோம், ஒரு இடம் வரட்டும். திராவிட அரசியல் கூட நான் 50 வருஷம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ தமிழ் தேசிய அரசியலை பார்ப்போம். ஏன் சீமான் அவர்கள்? அதான் சொல்கிறேன், தமிழ் தேசிய அரசியலை பார்ப்போம். அவரு தான் இப்போ ஏதோ என்டிஏல பேச்சுவார்த்தைலாம் வருது, என்டிஏ கூட்டணியில் போவார், பேச்சுவார்த்தைலாம் சில வந்துட்டு இருந்தது. அவர் எப்படிங்க போவார்? திமுக கலப்பி விடுற விஷயங்க அது. சீமான் வந்து தனியாக தாங்க நிற்பார். அவர் யாரு கூட சேர மாட்டார், யாரையும் சேர்க்கவும் மாட்டாருங்க. இது திமுக இப்போ இது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அமலாக்கத்துறை ரைடு வந்தது இல்லை, திமுக ஐடி இவங்க 2 நாளாக பிரச்சாரம் ஓடுது. என்ன தெரியுமா உங்களுக்கு? விஜய் தான் பிரதமர் மோடி கிட்ட சொல்லி மோடி வந்து அமலாக்கத்துறை இயக்கி இந்த ரைடை விட்டுதான். ஏன் சொன்னால், இந்த பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் படம் வரலாம், அந்த நேரத்தில் தான் பராசக்தியும் இட்லி கடையும் ரிலீஸ் ஆகும். அப்போ பராசக்தி இட்லி கடைன்னா ரெட் ஜெயின் மூவி ரிலீஸ் பண்ணுவாங்க. இருக்கிற திரையரங்கு முழுக்க அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க. விஜய்க்கு வந்து தேட்டர் இருக்காதான். அப்போது அந்த படங்கள் வந்து சிறப்பாக ஓடும்போது இது ஃப்ளாப் ஆகிடுமா? அப்போ அவருடைய இறுதி படம் மட்டும் இல்லாமல் அதில் அரசியல் பேசும் படமாக இருக்கான். புரியுதுங்களா? அதனால் வந்து எப்படியாவது இந்த 2 படத்தையும் ஒரு தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக விஜய் தான் ஒரு பிளான் போட்டு அமலாக்கத்துறை ஏவி விட்டாரான்.
இது நேற்றுலேருந்து சோஷியல் மீடியாவில் ஓடுது. திமுக திமுகவுடைய story ன்னு ஐடி இங்கெல்லாம் இதுதானே பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா ஒரு சாதாரணமாக 25-30 வயசு பையனுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் எப்படி வந்தது, ஒரே நேரத்தில் 4 படம் எப்படி எடுக்கிறான்ற கேள்வி நம்ம வைக்கிறது பதில் சொல்ல முடியாமல் இவனுங்க விஜயை இழுக்கிறானுங்க. நானும் சொல்கிறேன், விஜய் எனக்கு பிடிக்காது, அது வேறு விஷயம். விஜய் எதிர்த்து நான் பேசுவேன், நினைக்கிறாங்க பாத்தீங்களா? இல்லை விஜய் எதிர்த்து நம்ம பேசுவோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்களுடைய ஊழலை மறைக்கிறதுக்கு விஜய் எடுத்துன்னு வந்து ஏன்டா இதில் சேர்க்குறீங்க? ஏன் உங்களுக்கு விஜய் பிடிக்காது? அரசியல்னாலே நடிகர்னாலே? இல்லை அரசியல்னால நடிகர்னால இல்லை, திரைப்படங்களை முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியோ பயங்கரவாதியோ எடுத்தாப்புல அதுக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலன்ற கவலை தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லா நடிகர் காட்டுறாங்களே. இல்லை எல்லா நடிகரும் காட்டுறாங்க, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களா, ஓட்டு கொண்டு வாங்க வந்துட்டீங்க. அப்படிங்கும்போது உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன, இதுமாரி ஒரு திரைப்படம் எடுத்தால் அது சில முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிங்க. அந்த வருத்தம் தெரிவிக்காமல் நீங்கள் எப்படி நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் உங்களுக்கு? சரி, ஓகே. இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சந்திப்பு நடந்துச்சு, இந்த பிரச்சனை முடிந்ததா? என்ன விஷயம்? முடிஞ்சுதான் டெல்லிக்கே போயிருக்காரு நன்றி கூற. சந்திப்பு நடத்தி தான் முடியணுன்றது இல்லை, அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, டெல்லிக்கு போய் நன்றி சொல்ல போனார். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்தித்து நன்றி சொல்லிட்டு வர்றாரு. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் சொல்லணும். இனி அடுத்த வாரத்துலேருந்து இந்த பிரச்சனையை ஆரம்பிக்காது. ஏற்கனவே முடிஞ்சிச்சு சார், அடுத்த வாரத்துலேருந்து மறுபடியும் ஏன் ஆரம்பிக்கும் போது? ஊடகங்கள் தான் நீங்கள் நான் தான் பேசிட்டு இருக்கோம். அமலாக்கத்துறை ரைடு அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு கடப்பில். அந்த டீலிங் வந்து ஓகே ஆனது அப்புறம் தான் இவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இவர் போகிறாரு டெல்லிக்கு. ஓகே, உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் சார்.